ரீசனிங் என்னும் வார்த்தையின் எழுத்துக்களை எத்தனை வெவ்வேறு வழிகளில் எழுதலாம்னு கேட்கறாங்க. இங்கிலீஷ்ல இந்த மாதிரி வேர்டு கொடுத்துட்டு இதுல இருக்கிற லெட்டர் வச்சு எத்தனை வெவ்வேறு வழிகளில் எழுதலாம் இல்ல ஒழுங்குபடுத்தலாம்னு கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் எத்தனை லெட்டர்னு கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9. அப்ப 9 ஃபேக்டோரியல் வகுத்தல். இதுல வந்த லெட்டர் ஏதாவது ரிப்பீட்டா வருதுன்னு பாருங்க. இங்க n மட்டும் 2 டைம் வருது. அப்ப 2 ஃபேக்டோரியல். வேற எந்த லெட்டரும் ரிப்பீட்டா வரல. ஸோ 9 ஃபேக்டோரியல்னா 9 ரிபேஸ்ல 1 வரைக்கும் 9 இன்ட்டு 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. நெக்ஸ்ட் வகுத்தல் 2 ஃபேக்டோரியல் 2 ரிபேஸ்ல 1 வரைக்கும். ஸோ இந்த 2 இன்ட்டு 1 அப்படியே கேன்சல் ஆயிரும். மீதி 9 இன்ட்டு 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 அப்படியே பெருக்கணுமா 1,81,440. ஸோ அப்போ அந்த ரீசனிங் என்னும் வார்த்தையின் எழுத்துக்களை மொத்தமா 1,81,440 வெவ்வேறு வழியில் எழுதலாம். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. மெஷின் என்னும் வார்த்தையின் எழுத்துக்களை எத்தனை வெவ்வேறு வழியில் எழுதலாம்னு கேட்கறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.